அனைவருக்கும் அன்பு வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, திருநெல்வேலி சந்திப்பில் இருக்கிற சில குழப்பமான சூழ்நிலைகளை பற்றி பார்க்க இருக்கிறோம். இந்த காட்சிகளை பாருங்கள். இது வந்து 4வது பிளாட்பாரத்தில் 2 வண்டிகள் ஒரே பிளாட்பாரத்தில் நிற்கிது. அதுவும் ஒரே டைரெக்ஷனில் நிற்கிது. முதலாவதாக நிற்கிற வண்டி பார்த்திங்க அப்படின்னா நாகர்கோவில் சந்திப்புக்கு போகிறது. ரெண்டாவது அதுக்கு பின்னாடி நிற்கிறது வந்து திருச்செந்தூருக்கு போகிறது. இப்போ பெரும்பாலான மக்கள் பார்த்திங்க அப்படின்னா டிக்கெட் வாங்கிட்டு போர்ட்டர் லைன் இருக்குது இல்லைங்களா, அந்த வழியாக தான் பிளாட்பாரத்துக்கு உள்ளே வருவாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க பிளாட்பாரத்தோடைய முன்பகுதியை தான் வந்து முதல் என்ட்ரன்ஸாக வச்சுருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே இருக்கிறவங்களுக்கு நாகர்கோவில் போகிற வண்டி தான் 4வது பிளாட்பாரத்தில் நிற்கிறதா தெரியும். அதுக்கு பின்னாடி நிற்கிற அந்த திருச்செந்தூர் வண்டி வந்து தெரியாது. அதே மாதிரி 5வது பிளாட்பாரத்தை எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா 5வது பிளாட்பாரத்துலேயும் சேம் டைரெக்ஷனில் வந்து செங்கோட்டை போகிற வண்டி ரெடியாக நிற்கும். அதோடைய ஆப்போசிட்டில் அது வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன்னா அதோடைய இன்ஜின் வந்து அதுக்கு ஒரு பின்பக்கமாக அந்த பக்கமாக பார்த்து நிற்கும். அது வந்து தூத்துக்குடி போகிறதா இருக்கும். இப்படி இந்த 2 பிளாட்பாரங்களில் 4 ரயில்கள் நிற்கும். 3வது பிளாட்பாரம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செங்கோட்டையிலேருந்து ஈரோடு போகிற வண்டி வந்து நிற்கும். ஸோ 1, 2 ஏற்கனவே டவுன் லைன் தான். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா அங்கே இந்த வண்டிகள் வந்து போக முடியாது. ஸோ வர்ற வண்டிகளுக்காக அதை கொடுக்கணும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா 1வது பிளாட்பாரத்தில் நெல்லை எக்ஸ்பிரஸ் வந்துடும். 2 வந்து அதுக்கு பின்னாடி வர்ற மும்பை வண்டி, அந்த வண்டிகள்லாம் வந்து போகிறதுக்கு ரெடியாக இருக்கும். ஸோ இப்படி பிளாட்பாரம் தட்டுப்பாடுன்னு காரணமாக பார்த்திங்க அப்படின்னா நெல்லை சந்திப்பில் மிகுந்த குழப்பமாக இருக்குது. ஸோ பயணிகள் புரிஞ்சுக்கிற விதமாக இவங்க வந்து அந்த விளம்பர போர்டுகளோ இல்லை அந்த அறிவிப்புகளோ வச்சாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உதவியாக இருக்கும். இன்னும் சிம்பிளாக அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும்போதே திருச்செந்தூர் வண்டி பின்னாடி நிற்கிது அப்படிங்கிறத சேர்த்துக்கிட்டாங்கன்னா கூட பயணிகள் சிரமப்படாமல் இருக்கலாம். என்னோடய கடைசி பயணத்தில் பார்த்திங்க அப்படின்னா லாஸ்ட்டாக நான் பயணம் பண்ணதில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் திருச்செந்தூர் வண்டி இனிமேல் தான் வரும்னு சொல்லி அந்த முன்பகுதியிலே உட்காந்துருந்தாங்க. இந்த வண்டி போனவுடனே அந்த வண்டியும் எடுத்த உடனே ரொம்ப சிரமப்பட்டு எல்லாருமே போய் ஏறினாங்க. ஸோ இது ரொம்ப கஷ்டமான பயணிகளுக்கு ஒரு சங்கடத்தை ஏற்படுத்துது. கூடுதல் பிளாட்பாரம் வர்ற வரைக்கும் இந்த மாதிரியான சிக்கல்களை திருநெல்வேலி சந்திப்பு பயணிகள் வந்து மேற்கொண்டு தான் ஆகணும். இதோடு மட்டும் இல்லை, உள்ளே வர்ற வண்டிகளும் கூட பிளாட்பாரம் இல்லாமல் வெளியில் ரொம்ப நேரம் நிறுத்தி வைக்க வேண்டிய சூழ்நிலையும் இருக்குது. இந்த 20 நாள் லைன் பிளாக்கில் பிளாட்பாரத்தையும் சேர்த்து உருவாக்கியிருந்தாங்க அப்படின்னா கொஞ்சம் உதவியாக இருந்திருக்கும். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி சந்திப்போட மறுசீரமைப்பு ரீடெவலப்மெண்ட் ஒர்க் வந்து போய்கிட்டு இருக்குது. ஸோ அதெல்லாம் சேர்த்து வரும்போது பயணிகளுக்கு மிகுந்த சௌகரியமான ஒரு சூழ்நிலையை உருவாக்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது. அது வரைக்கும் இந்த சிரமத்தை நாம் சந்தித்து தான் ஆகணும் போல் இருக்குது. இது பற்றின விழிப்புணர்வு உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள்கிட்ட சொல்லுங்கள். இந்த வீடியோ அவ்வளவுதான் நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி, வணக்கம்.